வணக்கம் நண்பர்களே, நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நண்பர்களே, இன்றைக்கி என்ன தகவல்னால், நேற்று 26/10/2025 நடந்து முடிந்த பிஜி எக்ஸாமுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நேற்று வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க. எந்த மேஜராக இருந்தாலும் உங்கள் கொஷின் தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்கள் ஆப்ஷன்ஸ் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க நேற்று அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த கொஷின் பதிவு பண்ணுறது கடைசி தேதியாக நேற்று கொடுத்துருந்தாங்க. நீங்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பீங்க. இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது பார்த்திங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் மற்றும் பிற மெட்டீரியல் தான் கொடுக்கணும். பிற மெட்டீரியல்னால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். நெட்லேயோ இல்லை வேறு எதனா சோர்ஸ்லேயோ இருந்து வாட்ஸ்அப்பில் வர்றதோ இதெல்லாம் எடுத்து அங்கே அப்லோட் பண்ணக்கூடாது. அது முற்றிலும் தவறு. நீங்கள் சரியான ஒரு ஆதாரத்தை நேற்று சமர்ப்பித்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்க தரப்பில் நமக்கு மார்க்கு அந்த கொஷின் தவறாக இருக்கும் பட்சத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு மேக்ஸ் மேஜர் அம்மா ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, 16 கொஷின் தவறு இருக்குது அப்படின்னு. இந்த 16 கொஷினில் 8 கொஷின் அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் முற்றிலும் தவறு. அதேமாரி 8 கொஷின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸே அந்த கொஷினுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கும் தெரியல, ஏன்னா மேக்ஸ் படித்தவங்களுக்கு தான் தெரியும். இருந்த போதிலும் அவங்க அந்த 16 கொஷின்ஸ் தவறு இருக்குது அப்படின்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னா நேற்று அவங்க கண்டிப்பாக அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அதற்கான ஆதாரங்களுடன் பார்த்திங்கன்னா சமர்ப்பித்தால் நிச்சயம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க. சரிங்களா? கரெக்டான ஆதாரமாக இருக்கணும். நம்ம அடிக்கடி வலியுறுத்துவது அதுதான். சரியான ஆதாரம்னா நம்ம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரம்னு சொல்கிறோம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரம்னா என்ன? தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் தவறாக இருக்கும் கொஷினை நீங்கள் அதில் கரெக்டாக நோட் பண்ணி சொன்னீங்கன்னா நிச்சயம் அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். சும்மா பேருக்காக சொல்லிவிட்டு எதுவும் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை பற்றி எதுவும் கவர்மெண்ட்டு கண்டுக்காது. சரிங்களா? அதால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது, நேற்று வரைக்கும் அந்த ட்ராக்கர் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நீங்களும் சரியான ஆதாரத்தை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொஷின்ஸ் தவறாக்கும் பட்சத்தில் ஒரு 5 கொஷின் தவறாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு ஸ்டார் போட்டு மார்க் போட்டுருவாங்களா, இல்லை அதை லெஸ் பண்ணிட்டு அந்த மார்க்குக்கு கட்டாக போடுவாங்களா அப்படின்லாம் சிலர்லாம் கேட்டாங்க. நண்பர்களே, லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு 5 கொஷின் தவறாக இருந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 5 கொஷின் ஸ்டார் போட்ட 5 கொஷின் லெஸ் பண்ணிவிட்டு 45க்கு தான் கட்டாக போட்டாங்க. சரிங்களா? அப்படி நடந்தது. இப்போ பார்க்கலாம் என்ன மெத்தடில் அவங்க அதை உருவாக்குறாங்க, எப்படி நமக்கு மார்க்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைனல் ஆன்சர் கீழே தான் நமக்கு தெரிய வரும். அவங்க ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கொஷினுக்கு எப்படி டோட்டல் பண்ணுறாங்களா, இல்லை ஆவரேஜ் பண்ணி அந்த 5 கொஷின்ஸ் லெஸ் பண்ணிட்டு போடுறாங்களான்னு பார்க்கலாம் நண்பர்களே. நிச்சயம் ஏதோ ஒரு வழி கிடைக்கும், ஆனால் சரியான ஆதாரமாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது அதுதான் நண்பர்களே. இதுதான் இந்த வீடியோவின் தகவல். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.